சொந்தங்களுக்கு வணக்கம். பின்னுக்கு பார்க்க தெரியுது இன்னொரு நியூ ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து நிற்கிறோம். இந்த வீட்டுக்கு சைடு எக்ஸ்டென்ஷன், அதே மாதிரி பின்னுக்கு ரியர் எக்ஸ்டென்ஷன் ஒரு 5 மீட்டருக்கு போகுது. ஒரு சின்ன ஒரு கன்சர்வேட்டரி ஒன்று வரப்போகுது. அதை விட கம்ப்ளீட் ரீபர்பிஷன் வரப்போகுது. நியூ ஸ்டேர்ஸ், அண்டர் ஃப்ளோ ஹீட்டிங், அப்படி நிறைய விஷயங்கள். முன்னுக்கு ஒரு போர்ச் விஷயங்கள் ஆல்ரெடி டிமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதனுடைய அப்டேட்டை வந்து பார்க்க போகிறோம். வீடு வாங்க போகிற ஆக்களாக இருந்தால், வீடு புதுசாக செய்ய போகிற ஆக்களாக இருந்தால், இந்த மாதிரியான வீடுகள் இருக்கிற இருந்தால் இந்த காணொளி மிகவும் பிரயோசனமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த காணொளி மறக்காமல் சேவ் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ரீபோஸ்ட் பண்ணுங்கள். வாங்க உள்ளுக்க போய் பார்ப்போம் என்னென்ன செய்திருக்கிறோம், எப்படி இருக்கிற வீட்டை எப்படியாக மாற்ற போகிறோம், இவ்வளோ காலம் எடுக்குது, என்னென்ன செய்யலாம் என்ற விஷயங்களை உங்களோடு சேர்ந்து நானும் பார்க்க போகிறேன், காட்ட போகிறேன். ஓகே, வாங்களும் போவோம். பின்னுக்கு ஒரு கராஜ் இருந்தது. இப்போ அந்த கராஜை உடைச்சி கொண்டு வந்து எல்லாம் முன்னுக்கு போட்டாங்க ஃபுல்லாக. இந்த சைட்டால் வந்து பார்த்திங்கன்னா சைட்டுக்கு நல்ல ஒரு எக்ஸ்டென்ஷன், இந்த மாதிரி கராஜ் உள்ள ஒரு ஸ்பேஸ், நல்ல ஒரு ஸ்பேஸோடு இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இது ஒரு செமி டிட்டாச் வீடு. இப்படியான வீடு வாங்குறாங்க. இப்படியான வீடுகள் வாங்கினீங்கன்னு சொன்னால் இதை விட இன்னும் கொஞ்சம் அகலமாக இருந்தால் இன்னும் நல்லா பின்னுக்கு போயிடாமல் ப்ளாக் பண்ணி வச்சுருக்கிறோம். இது முன்னுக்கு ஒரு போர்ச் வந்து வரப்போகுது. சரியா, முன்னுக்கு ஒரு 3 ஸ்கொயர் மீட்டரில் நல்ல ஒரு போர்ச், நியூ விண்டோ எல்லாமே செய்ய போகிறோம். பார்த்தீங்களா, உள்ளுக்கு எல்லாம் ஃப்ளோர்கள் எல்லாமே ஃபுல்லாக எடுத்துட்டோம் கம்ப்ளீட்டாக. ஸ்டேர்ஸ் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. மேலே சீலிங் எல்லாமே ஃபுல்லாக எடுத்தாச்சு, எல்லாம் கலாட்டி கொட்டியாச்சு கம்ப்ளீட்டாக. ப்ரிப்பரேஷன்கள் நடந்த வண்ணம் உள்ளன. முன்னுக்கு ஒரு ரிசப்ஷன் ரூம் இருக்குது. அஸ் யூஷுவல் சிமினி இருக்குது. இந்த சிமினியெல்லாம் ஃபுல்லாக தட்டி எடுக்க வேணும். பாருங்கள், கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. அண்டர் ஃப்ளோ ஹீட்டிங்கு இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் ஃப்ளோரை ரைஸ் பண்ணி செய்ய வேணும். ரைட், இது துருளொஞ்சாக்கில் இதை ஒரு ரூமாயே பாவிக்கிற மாதிரியான ஐடியா இப்போதைக்கு. வயசு போன காலத்துலேயோ இந்த காலத்துலேயும் எதுவும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அண்டர் ஸ்டேர் கேஸுக்குள்ள எலக்ட்ரிசிட்டி கேஸ் மீட்டர் இருக்கிறது எல்லாமே முன்னுக்கு மூவ் பண்ணுவோம். எலக்ட்ரிசிட்டி மீட்டர் அப்படியே விடுவோம். இதெல்லாம் பழைய காலத்து ஸ்டேர்ஸ், அது எல்லாமே மாற்றி மாடர்ன் ஸ்டேர்ஸுக்குள்ளே வந்து வரப்போகுது. ரைட், இதுதான் பழைய கிச்சன். பாருங்கள், ஃப்ளோர்னு சைஸை வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு கிச்சன் இது எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே ரெனோவேட் பண்ணி வழியால் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து வரும். அதே மாதிரி இது மற்ற சைட் ஏரியா, லிவிங் ரூம் ஏரியான்னு கூட சொல்லிக்கொள்ளலாம். ரைட், இதில் உள்ள சிமினியை வந்து ஃபுல்லாக எடுக்க போகிறோம். அதே மாதிரி பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மீட்டர் எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த சீலிங் 2 சீலிங்கும் வந்து வேறு ஹைட்டில் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த ஹைட்டுக்கும் அந்த ஹைட்டுக்கும் எல்லாம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ரைட், இது எல்லாத்தையுமே தட்டி எடுத்து ஃபர்தராக அங்கே ஒரு 5 மீட்டருக்கு எக்ஸ்டென்ஷனுக்கு போகிற மாதிரியான ஒரு சைட்டுக்கு தான் பின்னால் போகுது. இதில் சில பிளானிங் இஷ்யூ இருக்கிறபடியால் இது. அதே மாதிரி பின்னுக்கு கார்டனே வந்து பாருங்கள், நல்ல ஒரு வைடான ஒரு கார்டன். ஃபுல்லாக எல்லாமே நாங்கள் கிளியர் பண்ணி எடுத்துட்டோம். ரைட், இந்த சைடில் தான் இந்த கராஜ் இருந்தது முதல். இதுக்கு முன்னாடி இந்த கராஜ் வந்து இருந்ததை பார்த்துருக்கீங்க. ரைட், இதான் வீட்டின பின்பக்கம் பாருங்கள். லொஃப்ட்டும் தாராளமாக செய்து கொள்ளலாம். ஆனால் இங்கே லொஃப்ட் செய்யலை. ரைட், இந்த சைட்டுக்கு ஒரு எல் ஷேப்பில் வரப்போகுது. இதுக்கு பின்னால் ஒரு சின்ன ஒரு கன்சர்வேட்டரியும் வந்து வரப்போகுது. இந்த வீடு இது செய்து முடியக்கில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டணும். இது இப்போதைக்கு, அதாவது வந்து இப்போ இருக்கிற வீடு எப்படி இருக்கிறது ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபுல்லாக. பட் இதை நாங்கள் என்ன மாதிரி கொண்டு வர போகிறோம்ன்றதான் விஷயம். நிறைய பேர் கேட்குறீங்களா இந்த மாதிரியான வீடுகள் வாங்கலாம். சில பேர் எத்தனை பேர் தொடர்பு கேட்டிருக்கீங்களா இந்த வீட்டை வாங்கலாமா என்ன மாதிரி. எப்போவுமே ஒரு செமி டிட்டாச் வீடு ஐடியல். பட்ஜெட் தான் மெயின் இஷ்யூவாக இருக்கும் இல்லையே. அதே மாதிரி டெரஸ் வீடு வாங்குறீங்களா இருந்தால் எண்ட் ஆஃப் டெரஸில் வாங்க பாருங்கள். எண்ட் ஆஃப் டெரஸில் சைட்டுக்கு வந்து ஸ்பேசஸ் இருக்கும், கராஜ் இருக்கும். எவ்வளோத்துக்கு சைட்டுக்கு உங்களுக்கு அக்சஸ் இருக்கோ அவ்வளோது ப்ரைவசி இருக்கும். வீடு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அமைத்து கொள்ளலாம். ஸோ ஆகவே வீடு வாங்கணுன்றதை விட நல்ல வீடாக உண்டு வாங்கலான்றதான் முக்கியம். ஏதாவது ஒரு வீட்டை அமைக்கிறது இல்லை. ஸோ அதை என்ன சொல்கிறது, என்ன யார் முன்னுக்கு போகிறன்ற முக்கியம் இல்லை, யார் கடைசியாக முன்னுக்கு லாஸ்ட்டாக யார் ஃபஸ்ட்டாக வரன்ற முக்கியம்ன்ற மாதிரி. அதனால் நீங்கள் அதை என்னங்கோ வாங்குகிற வீட்டு நல்லதாக வாங்குங்கோ. வீடு வாங்கிக்கல உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை, என்ன மாதிரியான ஸ்பேஸ், என்னென்ன செய்யலாம், இந்த வீட்டை வாங்கினா இந்த மாதிரி செய்து கொள்ளலாமா என்ற ஒரு ஆர்கிடெக்சர் சம்மந்தமான ஒரு வாய்ஸ் வந்து எல்லாருலேயுமே இருக்குது, பொதுவாக இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு
என்னால் முடிந்த வரைக்கும் நாங்கள் உதவி செய்வோம். மறந்துடாதீங்க, நாங்கள் எங்களுடைய பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆர்கிடெக்சர், டிசைன், ஸ்ட்ரக்சர், ட்ராயிங்ஸ், பிளானிங் எல்லாமே all in one பேக்கேஜ், சகலதும் all in one சிங்கிள் ஃபோன் காலில் முழுக்க. ஸோ ஆகவே இதே மாதிரி வீடு ஐடியல், இதை விட இன்னும் பெருசாக இருந்தால் இன்னும் ஐடியல். ஓகே, வாங்க மேற்கொண்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் ரீபோஸ்ட் பண்ணுங்கள். ரைட், உங்களுக்கு கொஷின் இருந்தால் இன்பாக்ஸ் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஓகே, வாங்க மேல் ஃப்ளோரை பார்ப்போம். இப்போ மேல் ஃப்ளோருக்கு போவோம். எல்லாமே எடுத்தபடியாக இதாக இருக்குது. ரைட், இப்போ பாருங்கள் படி. இது நல்ல ஒரு சைஸான ஒரு வீடு. என்ன கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மீட்டர் வைடு இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு லேண்டிங் ஸ்பேஸ். மற்றது வந்து குறிப்பாக நல்ல ஒரு ஹைட்டான ஒரு சீலிங். மற்றது வந்து இப்போ மேலேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் லொஃப்ட்டுக்குரிய ஸ்பேஸஸ்கள் எல்லாமே நாங்கள் ஃப்ளோ போட்டுலாம் ஃபுல்லாக அடிச்சிட்டோம். ரைட், இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். பாருங்க, நல்ல பெரிய சைஸ். பே உள்ள விண்டோ. மற்றது வந்து குறிப்பாக வீடு வாங்கிக்க பே விண்டோக்குள் வாங்கினீங்களா இருந்தால் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நல்லதாகவும் இருக்கும், மிகப்பெரிய ரூமாகவும் இருக்கும். பார்த்திங்களா, எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரிப் அவுட் பண்ணினபடி இருக்குது. ரைட், இது ஒரு ஃப்ளோ, இது ஒரு ரூம், இது பாக்ஸ் ரூம். ரைட், இந்த ஸ்டேர்கேஸும் வாங்கிட்டாங்க அடித்து. மேலுக்கு எல்லாமே மேல் ஃப்ளோர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்து இது லொஃப்ட் செய்யாதபடியால் அந்த ஃப்ளோருக்குரிய ஃப்ளோரை வந்து மேலே ஸ்டோரேஜுகள் இதை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய மாதிரியான அமைப்புகளுக்கு ஆல்ரெடி நாங்கள் செய்துட்டோம். இதை இந்த சீலிங் கலட்டி கொண்டேக்க அதை செய்து போட்டு தான் மிச்ச வேலைகள் செய்ய வேணும். ரைட், இங்கே பார்த்திங்களா, இது நல்ல ஒரு சைஸான நல்ல ஒரு இதான ஒரு ரூம். நல்லா இருக்குது. கார்டனில் இருந்த இங்கே பின்னுக்கு இந்த ஒரு கார்டனை பார்த்தாலே இப்படி இங்கே பின்னுக்கு ஃபெல்த்தில் தான் இந்த ரூஃப் எல்லாமே செய்திருக்கலாம். இது இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இப்போ இந்த காலத்தில் இப்போ எல்லாம் ஃபைபர் கிளாஸ் வந்துட்டுது. நல்ல வடிவான முறையில் எவ்வளோத்துக்கு டெக்னாலஜியை மேக்ஸிமம் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்கில்லான ஆக்களை வச்சு வேலை செய்வீங்களா இருந்தால் எந்த காலமும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ரைட், இது பாருங்கள், ஃபுல்லாக எல்லாமே இந்த பாத்ரூம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொத்தி எடுத்தாச்சு. இது 2 இருக்குது. பாத்ரூம் ஒன்று தனியாக இருக்குது, டாய்லெட் வந்து தனியாக இருக்குது. இது 2டையும் உண்டாக்க போகிறோம். உண்டாக்கி ரீலே அவுட் பண்ண வேணும். ரைட், நல்ல ஒரு லேண்டிங் ஸ்பேஸ் இருக்குது. இதில் எங்களோட சுவாமி படமும் கொண்டு வேணும், அதுக்கு ஒரு வாஸ்து பார்த்து எடுக்க வேணும். ரைட், இதுதான் இந்த வீட்டினுடைய லே அவுட். ரைட், கம்ப்ளீட்டாக. ஸோ இது இப்போ உள்ள ஸ்டேட் இருந்ததை விட இவ்வளோ உடைச்சிட்டோம், இதாண்டிட்டோம். ஆனாலும் எனக்கு இந்த வீட்டை வந்து உங்களோட பார்வையை கொண்டு வரணும்னு எனக்கு விருப்பம். என்ன நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க, வீட்டை ஒன்று செய்து முடிக்க முன்னாமல் நான் ஒரு வீடியோ போடுங்க, செய்து முடித்த அப்புறம் இருக்க போடுங்க என்னென்ன ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் என்னால் முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் நான் உங்களுக்கு தர பார்க்குறேன். ஆகவே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால், இந்த காணொலியை கேட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் மறக்காமல் ரீபோஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களால் இப்போ நாங்கள் இந்த வீடியோ செய்து போடைக்க உங்களோட கண்ணு தென்படுற மாதிரி உங்களுக்கு அது ஒரு எவ்வளோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அதே மாதிரி மற்ற ஆக்களுக்கும் போய் சேரும். மற்றவையை நோக்கி எங்களுடைய சிந்தனை இன்னொரு நோக்கி உதவியை நோக்கி இருக்கல எங்களுக்குரியது ஆட்டோமேட்டிக்காக இறைவன் இந்த இயற்கை எங்களுக்கு கொண்டு வரும்ன்றதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே இந்த வீடு இதே மாதிரி வீடு வாங்க, இதை விட திறமாயும் வாங்க. இன்னொரு காணொலியில் மேலதிக தகவல்களோட இந்த வீடுகளுடைய அப்டேட்டோ இல்லை வேறு வீடுகளுடைய அப்டேட்டில் உங்களோட சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெற்று செல்லும் உங்களை கே. சுமன். நன்றி, வணக்கம்.